திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது நாளைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி சுவாதி. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் கிட்ட பந்தொண்டன்னு பேர் வாங்கினவர். அவர் வெள்ளை யானை ஏறி சிவபெருமானோட போய் கலந்த நாள் இந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாத்துலேயும் வித்தியாசமானவர். சிவபெருமான் கிட்ட இருந்து எது வேணும்னாலும் நின்று சாதிச்சு வாங்கிக்கக்கூடிய தனித்திறமையாளர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நீங்கள் நால்வருடைய படத்தை கூட பார்த்தேள் அப்படின்னா தெரியும். சுந்தரர் மட்டும் அழகா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அதே சமயம் சிவ சின்னங்களையும் அணிஞ்சுண்டு வித்தியாசமாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுவும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில தான் கிட்டத்தட்ட 9-10 நாயன்மார்கள் அவருடைய வாழ்க்கையோட தொடர்பு கொண்டிருக்காங்க. அவருடைய பெத்தவங்களான சடையனார் இசைஞானியார், பெருமிழலை குறும்பர், ஏயர்கோன் கலிக்காமர், நரசிங்க முனையரையர், சடையனார், இசைஞானியார், கோட்புலியார், மானக்கஞ்சாரர், இப்படி கிட்டத்தட்ட 9-10 நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேயே தொடர்போடு இருக்காங்க. சுந்தரருக்கு எது வேணும்னாலும் சுவாமி கிட்ட மட்டும்தான் கேட்டு பழக்கம். அவர் ஒரு நல்ல ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் சிவபதவியையும் அனுபவிச்சவர். எல்லாத்துலேயும் தனிச்சு காணக்கூடியவர். நம்மெல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் நமக்கு இது ஒன்று வேணும் அப்படின்னு ரொம்ப தாழ்ந்து பொறுமையாக தான் கேட்போம். ஆனால் அவர்கிட்ட அப்படிலாம் பழக்கமே கிடையாது. நேரடியாக சுவாமி கிட்ட போனார்னா எனக்கு இது வேணும், நீ கொடு, அவ்வளோதான். அவருடைய கேள்வி பாவனையே இப்படி தான் இருக்கும். கொடுக்கலன்னா கடைசியில் உன்னை வித்தா நான் சாப்பிட்றது எது? சுவாமியுடைய விக்கிரகத்தை கொண்டு போய் வித்து தான் நான் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிவபெருமானோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரருக்காக சிவபெருமான் திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி இறங்கி தூதுவனா நடந்தார். சுந்தரருக்கும் அவருடைய மனைவியான பறவையாருக்கும் பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக சாக்ஷாத் சிவபெருமானே இறங்கி திருவாரூர் வீதியில ஒரு தூதுவனா நடந்தார். அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமை எப்பேற்பட்டதா இருக்க முடியும்? அது மட்டும் கிடையாது, அவருக்கு என்ன வேணும்னாலும் கேட்பார். எனக்கு காசு வேணும், பணம் வேணும், குதிரை வேணும், ஆள் வேணும், தூக்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும், இந்த மாதிரி எல்லாமே கேட்பார். அவருடைய பதிகத்தில் எல்லாத்தையும் சொல்லி கேட்பார். நீ எனக்கு இதை கொடு, நீ எனக்கு இதை பண்ணி கொடு. அவருடைய கேள்வி பாவனை தோரணையே இப்படி தான் இருக்கும். இப்பேற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவைஞ்சக்களம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கேரள தேசம். அங்கே சிவபெருமான் கிட்ட தான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், என்னை நீ உன்கூடையே கூப்பிட்டுக்கோன்னு கேட்ட நாள் இந்த ஆடி சுவாதி. இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் கைலாசத்திலேருந்து வெள்ளை யானையை அனுப்புகிறார். அந்த வெள்ளை யானையில் ஏறிண்டு தான் எனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல்லந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் எனை எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு பாடிண்டே கைலாசத்துக்கு போய் சேர்ந்த நாள் இந்த ஆடி சுவாதி. அதனால இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன பதிகம் தெரியுமோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளது பித்தா பிறை சூடி தெரியும்னா கூட நீங்கள் அதை படிக்கலாம். சிவபெருமான பித்தன்னு சொல்கிற அளவுக்கு உரிமை கொண்டவர். பித்தன்னா பைத்தியம் பிடித்த நிலைமை. அவரை பார்த்து, ஏன்னா சிவபெருமான்றது சாக்ஷாத் தெய்வம் இல்லையா, அந்த தெய்வத்தையே இப்படியெல்லாம் வார்த்தைகளால் சொல்லலாம் அப்படின்னு காட்டினவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அதனால்தான் அவருக்கு வந்தொண்டன்னு பேரையும் வாங்கிட்டார். தொண்டன் அப்படின்னாலே தாசத்தன்மையோடு இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஆனாலும் வன்மையான வார்த்தைகளை பேசி சுவாமியோட போய் சண்டைக்கு போவார். அப்படி இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுத்திருக்கிற அத்தனை பதிகங்களும் கற்பக விருட்சம். எதை கேட்டாலும் அந்த பதிகங்கள் கொடுக்கும். அதனால அந்த பதிகத்தை படித்து, அதுவும் இந்த ஆடி சுவாத்தியில் படித்து நீங்கள் எல்லாரும் கடதேறணும். சிவபெருமானுடைய திருவருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.